ஓகே, ருத்ரன் படத்துல ஒரு பாட்டு ரொம்ப பேசப்பட்ட ஒரு பாட்டு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டில் இருக்கக்கூடிய ஆண்டிகள் கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டெப்பா கன்வெர்ட் பண்றதா கேள்விப்பட்டோம். அதை கொஞ்சம் எங்களுக்காக இன்னொரு தடவை பண்ணி காமிக்க முடியுங்களா? மக்கள் திருப்பி அதை போயிட்டு வந்து ரீவைண்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது கூட இந்த நாக்கு முக்கு மாதிரி தான். கடைசி வரைக்கும் லாஸ்ட் நாள் வரைக்கும் அந்த சிக்னேச்சர் மூமெண்ட் வரல. லாரன்ஸ் மாஸ்டராக ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட்டில் சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது. ஏன்னா பாடாத பாட்டு நான் பண்ணோம். பாடாத பாட்டில் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம். சார் அசரில் அவர் போடாத மூமெண்ட்டாக நம்ம போடாத மூமெண்ட்டாக காலைல இப்படிலாம் ஏதோ பண்ணின்னு இருப்பார். நேராக சேரில் உட்காந்து ஒரு அந்த லெக் ஸ்வாக் மாத்திரம் பண்ணேன். அது அதனால அது வந்து அவர் அவ்வளோ அல்டிமேட்டாக புரிஞ்சுது. அந்த உட்காந்துக்கிட்டே ஸ்டைலாக வெறும் காலை மாத்திரம் பண்ணுறதுல. அதுக்காகவே ஒரு நாள் செட்டை போட்டு திருப்பி அதே மூமெண்ட்டை எடுத்து அந்த பாட்டை ஹிட் பண்ணார். அதே மாதிரி தான் அந்த ஜொர்த்தாவில் நான் ஷூவில் லேஸை வச்சு ஷூவும் இதுவும் வச்சு ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட் கண்டுபிடிச்சேன். அதை கண்டுபிடிச்சி அதை காமிச்சா இது அந்த லாஸ்ட் டே பிஃபோர் தான் சட்டை கட்டி வழக்கம் போல் இருந்துட்டு பின்னாடி பக்கம் உள்ளே போட்டு எல்லோரும் குழந்தைங்களாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உள் பக்கம் போட்டுட்டேன். அப்புறம் அவர் பார்த்தோன்னா அந்த குழந்தைங்க பண்ணுற மாதிரி இது அழகாக இருக்குது, குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும், ஓகேன்ட்டார். அதுமாதிரி லாஸ்ட்டுக்கு பிஃபோர் டே தான் அது ஓகே ஆச்சு. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு லாரன்ஸ் மாஸ்டர்.